ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி மல்லிகைப்பூவும் செவ்வந்தி பூ வச்சு தாங்க பூ ரெடி பண்ண போகிறேன். பர்பிள் கலர் நான் பூ எடுத்திருக்கேங்க. இதுக்கு அடுக்குமல்லி பூ கூட வச்சு கட்டும்போது காம்பினேஷன் கலர் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த செவ்வந்தி பூவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் பிச்சு எடுத்துகிட்டு சின்னதாக எடுத்துக்கிறேன். அந்த சென்டர் பகுதி மட்டும் நல்லா டார்க்காக இருக்குங்க, அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒரே சைஸாக எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நூலை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் காம்பு பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. பூவு ஒரு சுற்றி இந்த மாதிரி சுற்றிட்டு நார்மலாக முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. அடுத்தது மல்லிகைப்பூ ஒரு வரி வர மாதிரி அப்படியே வச்சு வச்சு சுற்றிட்டே வரணுங்க. நூலை மட்டும் நல்லா டைட்டாக ஃபஸ்ட்டு இதுக்கு 2 முடிச்சு போட்டுக்குங்க. இப்போ ஒரு மல்லிகைப்பூவை அப்படியே கீழ்ப்பக்கமாக வைக்கணும். கொஞ்சமாக கீழே இறக்கி வைங்க. வச்சு இப்படி வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக ஒரு சுற்றிக்கணும். ஃபஸ்ட்டு பூக்கு கூட நீங்கள் முடிச்சு போட்டு விட்டுக்குங்க. ஒவ்வொரு பூக்கு வேணாலும் நீங்கள் முடிச்சு போட்டுக்கலாங்க. ஆனால் ரொம்ப மொந்தமாக வந்துடும். நீங்கள் இப்படி கையில் பிடிச்சிட்டு சுற்றினாலே போதுங்க, அப்படியே நிற்கும். டைட்டாக நல்லா சுற்றிடுங்க. பூவை வைக்கிறது பார்த்திங்கன்னா வலது சைடாக வைக்கணும். அதாவது நூலுக்கு கொஞ்சம் முன்னாடி பக்கம் தெரிகிற மாதிரி வைக்கணும். இப்படி வச்சு டைட்டாக அப்படி சுற்றிக்கிட்டே வரணுங்க. ஒரு சுற்றுக்கு 6 பூவை வைக்கலாம், 7 பூவை வைக்கலாம். ரொம்ப குட்டியாக இருந்துச்சு செவ்வந்தினா 5 பூ வச்சாலே கவர் ஆயிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 பூ வச்சுருக்கேங்க. இன்னும் 2 பூ வச்சு சுற்றிக்கிறேன். நீங்கள் அது எந்த சைஸ் கிடைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் மல்லிகைப்பூ வச்சு சுற்றிக்கிங்க. இதோட இதுக்கு அடுத்த லேயர் கூட நீங்கள் இதே மாதிரி சுற்றி ரெடி பண்ணலாம். மெயினாக இந்த பூ பார்த்திங்கன்னா கொண்டை சுற்றி வைக்கிறத விட ஜடைபிள்ளைக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு செட்டு ரெடி பண்ணியாச்சு. இதே போலவே மிச்சம் இருக்கிற எல்லா செட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னொரு செட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். ஒரு 2 சுற்றி இது மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. இந்த முடிச்ச சுற்றி வர இப்போ மல்லிகைப்பூ வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு பூக்கு மட்டும் முடிச்சு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் முடிச்சு போடாமல் அப்படியே வலது சைடாக வச்சுட்டே சுற்றிட்டே வரணும். நூல் சுற்றுறது வலதுலேருந்து இடது பக்கமாக வர மாதிரி சுற்றணும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. ஜடை பிள்ளைக்கெலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஜடை பின்னல் பின்னி அதில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பார்க்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. கொண்டை ஊசி பின் இருக்கு இல்லைங்களா, அந்த பின்னை சென்டரில் குத்தி விட்டு அப்படி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். கொண்டை சுற்றி கூட இதே மாதிரி வைக்கலாங்க. இதே போல் ஒரு 10 செட்டு பூ ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஒரு கொண்டை சுற்றி வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஜடைக்கெல்லாம் வேணும் அப்படின்னா ஒரு 20 செட்டு கூட இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க. இதே அந்த பூவை கட் பண்ணி விட்டு சின்ன சின்ன சைஸாக கூட ரெடி பண்ணிக்கலாங்க. செவ்வந்தி பூவை இன்னும் நல்லா நெருக்கமாக கட் பண்ணி விட்டுக்குங்க அந்த இதிலெல்லாம். அப்போ உங்களுக்கு இன்னும் குட்டி சைஸாக கிடைக்கும். இப்போ இந்த பூ நார்மலாக அப்படி பின் பண்ணி வைக்கலாம். சும்மா ஒத்தையாக வைக்கிற மாதிரி இருந்தால். அப்படி இல்லைன்னா கொண்டை ஊசி இருக்கு இல்லைங்களா, அதை சென்டராக குத்தி விட்டு ஜடையிலையும் வைக்கலாங்க. நான் இன்றைக்கி அந்த கொண்டை சுற்றி வைக்கிற மாதிரி கட்டுறேன். வாழைநாரில் கொஞ்சமாக கேப் விட்டு ஒரு நூலை நல்லா டைட்டாக கட்டியிருக்கிறேன். வாழைநார் எப்பவுமே யூஸ் பண்ணும்போது தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்காது. அந்த முடிச்சு மேலேயே வச்சுட்டு 2 சுற்றி வலதுலேருந்து இடது பக்கமாக சுற்றி முடிச்சு போட்டுக்கணும். அடுத்த செட்டு வைக்கும்போது கொஞ்சமாக கீழே இறக்கி வைக்கணும். அதாவது முந்தின பூவோட காம்பு தெரியாத மாதிரி கொஞ்சமாக கீழே இறக்கி வச்சுட்டு அதே போலவே 2 சுற்றி சுற்றிக்கிங்க. சுற்றிட்டு விரலை எடுக்கும்போது பின்பக்கமாக அந்த நூலை பிடிச்சிட்டு இந்த கையை எடுக்கணும். இப்போ அடுத்த செட்டு வைக்கும்போது அப்படியே கீழே இறக்கி வச்சு இப்படி 2 சுற்றி சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு ஒரு விரலில் இப்படி பின்னாடி பக்கம் நூலை பிடிச்சிக்குங்க. இதே போலவே தாங்க ஃபுல்லாகவே கட்டிட்டு வரணும். லாஸ்ட்டாக முடிச்சு போடுறது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வால்நாரை கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே திருப்பி இப்படி முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போடும்போது அந்த பூவோட காம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த காம்பு மேலே நூல் படுற மாதிரி நல்லா நெருக்கி டைட்டாக முடிச்சு போட்டுக்குங்க. கடைசி பூக்கு ஒரு 2 முடிச்சோ 3 முடிச்சோ கூட போட்டுக்கலாங்க. நல்லா இறுக்கமாக டைட் பண்ணி முடிச்சு போட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இது கொண்டை சுற்றி வைக்கிறதுக்கெலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே கட்டும்போது ரொம்ப நெருக்கமாக ஷேப் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கட்டி முடிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த வளைவு கொடுக்க கொஞ்சம் லூஸ் கொடுக்குங்க. அப்போ நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக கொண்டை சுற்றி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு தனித்தனியாக வைக்கணுன்னாலும் கொண்டை ஊசி யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக வச்சுக்கலாங்க தனியாக. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.